எப்போவுமே இன்ஸ்டிடியூஷன் அந்த ஃபார்மேஷன் அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது என்னை பொறுத்த அளவில். வேதாத்ரி மகரிஷி சொல்வார், எனக்கு குருவும் இல்லை எனக்கு சீடனும் இல்லைம்பார். ரமணரும் அதே தான் சொல்வார். வாழ்க்கையில் அது ஒரு பயணம், அது அனுபவம். நானே ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு நினைத்த பல செய்திகளை இப்போ மாற்றிக்கொண்டிருக்கிறேன். என் மனதளவில் நிறைய மாற்றங்கள். தட் இஸ் கால்டு எவல்யூஷன். இங்கிலீஷில் 2 வார்த்தை இருக்குது. பெர்ஃபெக்ஷன் ஒரு வார்த்தை இருக்குது, எவல்யூஷன் ஒரு வார்த்தை இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுளே எவல்யூஷனா பெர்ஃபெக்ஷனான்னு கேட்டால் பெர்ஃபெக்ஷனுங்கிற வார்த்தையே சரியாக இருக்க முடியாது. எவல்யூஷன் இருக்கிற வரையில் பெர்ஃபெக்ஷன் எப்படி இருக்க முடியும்? ஒன்று வளர்ந்து கொண்டே இருக்கிற போது அதனுடைய பூரணமான வளர்ச்சி நிலைன்னு ஒன்று எப்படி காண முடியும்? ஸோ பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையே உண்மை கிடையாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லாமே எவல்யூஷன் தான். திரும்பி 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 ஒன்றோடு ஒன்று முயற்சி பண்ணி எவல்யூஷன் போய்கொண்டே இருக்கும். இது என்னுடைய நம்பிக்கை. அதனால் ஒரு பயணமாக இலக்கியம், முதல்ல கம்பனை படித்தவங்க பேசுகிறத கேட்டேன். அவங்க பேசுனதை அப்படியே பேசினேன், அவங்க பேசுனதை அதே மாதிரியே பேசினேன். அப்புறமா யோசித்தேன், இல்லை இதை கொஞ்சம் மாற்றணும். கீரன் ஸ்டைல் பேசினா கீரன் ஸ்டைல் சரி வராது, நம்ம கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு. ஒரு நயம் சொல்வதாக இருந்தால் கூட கொஞ்சம் மிகையாக சொல்கிறாங்களோ, இது தேவையில்லையோ, இவ்வளவு ஆழமாக போய் நயம் சொல்கிறேன்னு ஏறத்தாழ மூல ஆசிரியனையே கூட கழுத்தத்திருக்கிற வேலையை பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு இயல்பில் சில கருத்துக்கள் தோன்றுகிற போது நான் வேறொரு திசையில் பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் ஆர்கனைஸ்டாக தன்னை வளர்த்து கொண்ட பெருமை நம்முடைய இலங்கை ஜெயராஜ் அவர்களுக்கு உண்டு. அது அவருடைய தனித்த ஒரு சிறப்பு. கோபம் வந்தால் கூட கடுமையாக கடிந்து கொள்ள மாட்டார் ஜெயராஜ். ரொம்ப மென்மையாக அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்வார். எனக்கு மென்மையாகவே எதையும் சொல்ல வராது. ரொம்ப மென்மையான விஷயத்தையே சத்தம் போட்டு சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்குவேன். ஸோ நிறைய எங்களுக்குள்ள அந்த இயல்பான அமைப்பு முறை. ஒன்று ஜிப்பா சைஸு ஒன்றா இருக்கும், அது ஒன்று தான். அதுவும் நான் அவரது போட முடியாது, ஒரு காவி போட ஆரம்பிச்சிட்டார், அதையும் நான் போட முடியாது. ஆனால் நாங்கள் நல்ல நண்பர்கள். இப்போ 2 பேரும் இணைந்து சில கருத்துக்களை இங்கே பரிமாறிக்கணும். இப்போ கூட அவர் தான் சொன்னார், முதல்ல சுயசம் நீங்கள் ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்கள், அப்புறமா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னார். சரி, எதுனாலும் சரி, நானும் அதுக்காக தொடங்கினேன். ஒன்று சொல்லிவிட்டு நான் இப்போ அவர்கிட்ட கொடுத்துட்றேன். 2 பேரும் அப்புறம் உரையாடல் மாதிரி கொஞ்சம் உங்கள் கேள்விகள் இருந்தால் அதுவும் கொஞ்சம் அது மாதிரி பண்ணிக்கலாம். காரைக்குடியிலே கம்பன் கழகத்தை ஐயா சாவண்ணா கணேசன் அவர்கள் தொடங்குகிறார்கள். கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஒரு காரணம், பிறகு அவருடைய பட்சிராஜ ஐயங்கார் ஒரு காரணம், அவரோடு இருந்த அன்பர்களெல்லாம் ஒரு காரணம். போன முறை லேசாக கோடிட்டு காமிச்சு. இந்த சுதந்திரா கட்சி பலவீனம் அடைஞ்ச போது சுதந்திரா கட்சியில் இருந்தவர்கள் நண்பர்களாக இருந்த பல பேருக்கு அந்த கட்சி பலவீனம் அடைகிற போது ஏதாவது ஒரு பொது காரியம் பண்ணணும் அப்படின்னு தோணின போது வசமாக சிக்கினது இந்த கம்பன். ஏன்னா அவங்கெல்லாம் நல்ல நண்பர்கள். ஜி.கே. சுந்தரம் பெரிய செல்வர், வசதியானவர். ஜி.கே. சுந்தரம், சாகணேசன் இதில் இருந்தார், சுதந்திரா கட்சியில் இருந்தார். அந்த கட்சி ஒரு மாதிரி நீர்த்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பொது வாழ்க்கையில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கங்கள் கம்பனை கொஞ்சம் விமர்சிக்கிற ஒரு போக்கு அதிகமாச்சு. அதுக்கு காரணம் வேறு. அரசியல் ரீதியாக அவங்களுக்கு வடக்க தாக்குறதுக்கு ஒரு களம் வேணும் அப்படின்னு ராமாயணத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த ராமாயணத்தை விமர்சிக்க ஆரம்பித்த போது சாவண்ணா கானாவால் அதை தாங்க முடியல. நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி, என்னுடைய ராமனை ஒருவன் பழிப்பதோ, அவருடைய கோபத்துக்கு காரணம் என்னுடைய ராமனை ஒருவன் பழிப்பதோ, பட்சி அந்த வார்த்தை அப்படியே இருக்கு, பட்சி என்னுடைய ராமனை ஒருவன் பழிப்பதோ அப்படின்னு கோபப்படுறார் சாவண்ணா கானா. அதன் பிறகு எல்லாருமா சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க, ஐயா நீங்கள் இந்த கம்பன் கழகத்தினுடைய உண்மையான ஆதர்ச புருஷர் யார் தெரியுங்களா? அதாவது மறுபடியும் கம்பனை ரிவைவ் பண்ணி இந்த தமிழ்நாடு முழுக்க கம்பனை கொண்டு போகணுங்கிற உணர்வுக்கு விதை போட்ட மனுஷன் யார் தெரியுங்களா? ரசிகமணி டி.கே.சி. இன்னும் பல பேருக்கு அவருடைய அருமை தெரியாது. ரசிகமணி டி.கே.சி ஜஸ்டிஸ் மகராஜனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ். ரசிகமணி டி.கே.சி சா கணேசனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினவர். ஏன்னா கம்பனையே கடவுளாக நினச்சி அந்த கம்பராமாயணத்தை அனுபவித்து 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 சொல்லுகிற ரசிகமணி டி.கே.சியினுடைய ஒரு பெரிய பாணி தமிழ்நாட்டு மேடைகளிலேயே ஒரு பெரிய திருப்பு முனை ரசிகமணி டி.கே.சி.
அவர் கம்பன் பாட்டில் 1-2 இது அவனது இல்லைன்னு எடுத்த போது அவர் மேலே ஒரு கோபம் வந்தது. நம்ம ஜனங்களுக்கு ஒன்று தெரியாதுங்க, ஒரு மனிதனுடைய ஒரு செயலை வைத்து கொண்டு அவன் உயர்வு தாழ்வை எடை போடவே கூடாது. நான் இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன், நபர்களை கொண்டாடாதீர்கள், நபர்களை குறை சொல்லாதீர்கள், நபர்களின் கருத்துக்களில் எது சரியோ அதை கொண்டாடுங்கள், நபர்களின் கருத்துக்களில் எது உடன்பாடு இல்லையோ அதை விட்டு விட்டு வெளியில் வர பழகுங்கள். நபர்கள் அதிகமாக கொண்டாடத்தக்கவர்களும் அல்ல, திண்டாட அவமதிக்கத்தக்கவர்களும் அல்ல. ஏன்னா இன்னும் நீங்கள் கண்டறியக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த மனிதனை கடவுள் இந்த பூமியில் படைக்கவில்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 100% கரெக்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷரை கடவுள் இன்னும் படைக்கலை அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரசிகமணி டிகேசி அப்படின்னா ஒரு பொயட்ரியை எடுத்து ரொம்ப நேரம் அனுபவிப்பார். அப்படியே ஒரே ஒரு கவிதையை எடுத்துக்குவார். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ அப்படின்னா. இதுதான் ஜஸ்டிஸ் மகராஜனை ரொம்ப பாதிச்சது. மகராஜன் அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டார். மகராஜன் டிகேசி எப்படி வர்ணிக்கிறார் தெரியுங்களா? ஒரு கட்டுரையில், நான் முதலாக குற்றாலம் போயிருந்தேன், நான் டிகேசியை பார்க்க வேண்டும் என்று போகிறேன், ஒரு கிரேக்க சிற்பம் போல் நின்று கொண்டிருந்தார். சார், இன்னைக்கு சிற்பங்களில் கிரேக்க சிற்பங்களுக்கு நிகரான என்னதான் நம்ம தமிழ்நாடு பெருமையெல்லாம் பேசினா கூட ஒரு உண்மையை ஒத்துக்கணும், கிரேக்க சிற்பங்களில் இருக்கிற உயிர்ப்பு இருக்கு பாருங்க, அது உலகத்தில் வேற எந்த சிற்பங்களையும் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த கிரேக்க சிற்பம் போல் நின்று கொண்டிருந்தார், இடுப்பில் கை வைத்து கொண்டு நிமிர்ந்து அப்படி 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 பார்த்து கொண்டு ரசிகமணி டிகேசி நின்று கொண்டிருந்தார். அவரை பார்க்கிற போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் என்று ஜஸ்டிஸ் மகராஜன் எழுதுகிறார். இதை எதுக்கு சொல்கிறேன், அந்த டிகேசி கம்பராமாயணத்தை சொல்லி தான் கல்கிக்கு பாதிப்பு உண்டு பண்ணார். அந்த வட்டத்தொட்டி அப்படிங்கிற அமைப்பில் எங்கள் அப்பாலாம் கூட போவார். எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்வார், வட்டத்தொட்டின்னு ஏன் பேர் வச்சார்னா, எவனும் பெரியவனும் இல்லை எவனும் சின்னவனும் இல்லை, வட்டமாக உட்காரணும். ஏன்னா அதில் ஒரு ஆள் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு ரசிகமணி டிகேசி அவர் வீட்டு தொட்டி முத்தத்தை வட்டமாக்கினார். அதில் எல்லாரும் வரிசையாக உட்காந்துக்கணும். வேளா வேலைக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று முந்திரி பருப்பு அது இதுன்னு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இலக்கியத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மணிக்கணக்காக அனுபவிப்பாங்க. அப்பேற்பட்ட ரசனையை உண்டு பண்ணினார் ரசிகமணி டிகேசி. அதில் சாவனா கானா உள்ள நுழையிறார். அப்போ அவருக்கு அந்த பாதிப்பு வருது. அப்படியே அவருடைய உணர்வு இந்த அரசியல் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் ராமாயணத்தை குறை சொன்ன போது அதுக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு வலிமையான காரியத்தை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி காரைக்குடியில் கல்கி போன்ற பல பெரியவர்கள் துணையோடு இந்த ஒரு பெரிய சாதனையை சாவனா கானா கம்பன் கழகம்னு தொடங்குகிறார். இதான் இந்த கம்பன் கழகத்தை சாவண்ணா ஐயா அவர்கள் தொடங்கி வச்சதற்கான மூல காரணம். அதில் என்ன சிறப்பு தெரியுங்களா? ஒன்று நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரிலிஜன் குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க. இங்கே ஐயா வரவேற்புரையிலேயே சொன்னார், மத வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து ஜஸ்டிஸ் இஸ்மாயிலுடைய பேச்சை அப்படியே மேற்கோளாக இங்கே எடுத்து சொன்னார் அவங்க அந்த ஜெகத் ரட்சகன் அவர்கள். ஒன்று புரிஞ்சுக்கணும், இங்கே மெட்ராஸ் மாம்பலத்தில் அயோத்தியா மண்டபத்தில் ராமாயணம் நடக்கிறதுக்கும் ஏவிஎம் கல்யாண மண்டபத்தில் கம்பன் விழா நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, அங்கே ராமன் படத்துக்கு பூஜையாகும், இங்கே கம்பன் படத்துக்கு மரியாதை கிடைக்கும். வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் ராமா. ராமனை எதிர்க்கிறது முட்டாள்தனம். எப்படி எதிர்க்க முடியும்? கம்பனுடைய கதாநாயகன், அவனை போய் நம்ம குறை சொல்ல முடியுமா? காசில் கொற்றத்து ராமன், அவனை போய் குறை சொல்ல முடியுமா? ஆனால் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு ராமரை விட கம்பன் முக்கியம் என்பதுதான் கம்பன் கழகத்தினுடைய தெளிவு. அதை சாவனா கானா பதிவு பண்ணுறார். இங்கு கம்பன் தான் எங்களுக்கு கடவுள், கம்பனுக்கு தான் 108 போற்றி, கம்பனுக்கு தான் பூஜை, கம்பனுக்கு வழிபாடு நடந்து தான் பிறகு தொடங்க ஆரம்பிக்கும். எது ராமாயண விழாவே கம்பன் புகழ் வாழ்க ஆரம்பிப்பார் அவர். அந்த மாதிரி கம்பனை முதன்மைப்படுத்தி இப்போ ஒரு சீக்கிரட்டை உடைக்கிறேன். லைட்டாக கம்பன் படத்தை பாருங்க, தலைமுடி அப்படி அப்படி அப்படியெல்லாம் ரசிகமணி டிகேசியோட படத்தை இம்ப்ரூவ் பண்ணி தான் கம்பன் படம் வரையப்பட்டது. ரசிகமணி டிகேசி மேலே உள்ள அந்த ஒரு ஈடுபாடு, அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, இப்போ ஏஐ வரத்துக்கு முன்னாடி ஏஐ வந்திருந்தால் இன்னும் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், டிகேசி படத்தையே உள்ளே போட்டு வெளியே எடுத்துருந்துருக்கலாம். அந்த ஏஐ வரத்துக்கு முன்னாடி அதை டெவலப் பண்ணி
கம்பனுடைய திருவுருவத்தை அவங்க வரைகிறாங்க, அமைப்பில் அப்படி வரைகிறாங்க. அப்படி வளர்ந்தது கம்பன் கழகம். இதனுடைய நோக்கம் கம்பன் புகழ், அதாவது என்ஜாய்மெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர். சார் என்ன தெரியுங்களா, நாகரிகம் உள்ள மனிதன் இலக்கியத்தை ரசிக்கிற பக்குவத்தை பெற்றால் மட்டும்தான் காட்டுமிராண்டி வாழ்க்கையிலிருந்து நாகரிக வாழ்க்கைக்கு மாறி இருக்கிறான்னு பொருள். ஒரு சொஃபிஸ்டிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் என்ஜாயிங் லிட்ரேச்சர், இலக்கியத்தை ரசித்தல் என்பது நடந்தால் மட்டும்தான் அது சரியான ஒரு வார்த்தையார். திருப்பூர் கிருஷ்ணன் வந்திருக்கிறார். தீபம் நான் பார்த்த சாரதி, அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாரிசு. தீபம் நான் பார்த்த சாரதி ஒரு வார்த்தை சொல்வார், இஸ் பொயட்ரி எ லக்ஸுரி ஆர் நெசசிட்டின்னு கேட்பார். யார்? தீபம் பார்த்த சார். பொயட்ரி வந்து லக்ஸுரியா இல்லாட்டி அடிப்படை தேவையா ஆடம்பர பொருளா? இஸ் இட் எ லக்ஸுரி ஆர் எ நெசசிட்டி? அப்புறமா பார்த்த சார் சொல்லுவார், இட் இஸ் எ லக்ஸுரி. பொயட்ரி இஸ் எ லக்ஸுரி. தப்பாக நினைக்காதீங்க, அது நெசசிட்டியாக இருந்தால் ரேஷன்லேயே கொடுத்துருப்பான். 100 கிராம் அரிசி கொடுத்த மாதிரி, ஒரு படி அரிசி கொடுத்த மாதிரி, 4 கிலோ சக்கரை கொடுத்த மாதிரி 4 கம்பராமாயண பாட்டை எடுத்துகிட்டு போடா. ஏன்னா நெசசிட்டின்னா அது ரேஷன்லேயே கொடுக்க வேண்டியது தானே. ஸோ பொயட்ரி இஸ் எ லக்ஸுரி. ஆனால் லக்ஸுரின்னா யாருக்குமே கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. இந்த நூற்றாண்டோட கான்செப்ட் என்ன தெரியுங்களா? லக்ஸுரி டு த காமன் மேன் தான் இந்த நூற்றாண்டுடைய லட்சியம். சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. 100 வருஷத்துக்கு முன்னாடி லக்ஸுரிங்கிறது பணக்காரனுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் செல்ஃபோன் இருக்குது, எல்லாத்தையும் கார் இருக்குது, எல்லாத்தையுமே எல்லா வசதியும் இருக்குது, எல்லாருமே கிங்கு தான். ஒன்றுமே யாரும் அசைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ லக்ஸுரியை எல்லாருக்குமா கொடுக்கறது தான் இந்த நூற்றாண்டின் கோட்பாடு. பொயட்ரி இஸ் த பிக்கஸ்ட் லக்ஸுரி. அதை எல்லாருக்கும் கொடுக்கறது தான் கம்பன் கழகத்தினுடைய கோட்பாடு. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன், நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒன்றுதான், அறிவாலும் இயங்குகிறான், உணர்வாலும் இயங்குகிறான். இந்த ரெண்டுக்குள்ளே தான் மனித இயக்கம் தங்கி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனிடமும் அறிவுக்கூறு என்று ஒன்று இருக்கும், உணர்வு கூறு என்று இன்னொன்று இருக்கும். இது ரெண்டும் வேண்டும், மனிதனுக்கு ரெண்டும் வேண்டும். அறிவில்லாத உணர்வினாலும் பயனில்லை, உணர்வில்லாத அறிவினாலும் பயனில்லை. இரண்டும் சேர்ந்து சமப்பட்டு நிற்கிற பொழுதுதான் ஒரு சமுதாயம் உயரும் என்று நம் மூத்தவர்கள் கருதினார்கள். அதனாலே தான் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்று சொல்கிற பொழுது அதற்கு உரை எழுதிய ஆசிரியர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், எண் என்பது புத்தி, எழுத்தென்பது இதயம். எண் என்பது கணிதம், கணிதம் என்பது வரையறுக்கப்பட்டது. இலக்கியம் என்பது உணர்வு, அது வரையறுக்கப்படாதது. எங்கள் ஐயாவுக்கும் இந்த ரெண்டும் இருந்தது. அறிவு சார்ந்த ஒரு பக்கமும் இருந்தது, உணர்வு சார்ந்த ஒரு பக்கமும் இருந்தது. நான் நினைக்கிறது உண்டு, ஐயாவினுடைய அறிவினுடைய பிரதிநிதி எங்களுடைய அண்ணா சுயசிவம் அவர்கள். ஓரளவாவது ஐயாவினுடைய உணர்வினுடைய பிரதிநிதியாக நான் இருக்கிறேன் என்று கருதுகிறேன். இப்பொழுது ஒரு கேள்வி வரும், அறிவா உணர்வா சிறந்தது? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்கள் புராணங்களிலே சொல்லுகிற ஒரு கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். நாரதர் போய் சிவபெருமானுக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தார். அதுக்கு முருகனும் சண்டை பிடித்தார், பிள்ளையாரும் சண்டை பிடித்தார்கள். அப்போது சிவபெருமான் நிபந்தனை விதிக்கிறார், யார் உலகத்தை சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழம் என்று ஒரு போட்டி வைத்தார். முருகப்பெருமான் வல்லமை உடையவர், அறிவு வல்லமை உடையவர். அதனாலே அவரிடம் மயில் இருந்தது, வேல் இருந்தது. ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் மயிலில் ஏறினார், உலகத்தை சுத்த தொடங்கினார். பாவம், இந்த பிள்ளையார் கிட்டத்தட்ட என்னை போன்றவர். அவருக்கு முருகனோடு போட்டி போட்டு ஓடி உலகத்தை சுற்றி பலம் பெறுகிற ஆற்றல் இல்லை. ஆனால் அவர் உணர்வு சார்ந்தவர் என்றபடியால் அவர் என்ன செய்தார், முருகன் உலகத்தை சுத்த இவர் தன்னுடைய தாய் தந்தையை சுற்றி வந்து இதுதான் உலகம் என்று சொல்லி மாம்பழத்தை வாங்கி கொண்டார். அறிவால் சுற்றிய முருகனுக்கு மாம்பழம் கிடைக்கவில்லை, உணர்வால் சுற்றிய பிள்ளையாருக்கு மாம்பழம் கிடைத்தது. அதுபோலத்தான் ஐயாவினுடைய அறிவு பிரதிநிதியாக இன்றைக்கு உலகம் முழுகம் வலம் வருகிற சுயசிவம் ஐயா அவர்களுக்கு கிடைத்ததை விட அவரை மட்டும் வலம் வந்து வணங்கி இந்த நிமிடம் வரையும் வணங்கி கொண்டிருக்கிற எனக்கு
ராதாகிருஷ்ணனுடைய மாணவன் என்கின்ற அந்த மாம்பழம் கிடைத்தது பெரிய பெருமை என்று நான் நினைக்கிறேன். கம்பன் கழகத்திலே அந்த கம்பன் கழகங்களுடைய அந்த கம்பவனத்திலே உலா வருவது என்பது தனி அறிவல்ல, உணர்வு சார்ந்த விஷயம். கம்பன் கழகத்துக்குள்ளே நான் வந்த கதை என்பது ஒரு நீண்ட கதை, அது இந்த நேரத்துக்கு பொருந்தாது. முதலாக நான் 81ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே கால் வைத்தேன். தமிழராட்சி மாநாடு எம்ஜிஆர் நடத்தி கொண்டிருந்த பொழுது அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக வந்தேன். கலந்து கொள்வதற்காக வந்தேன் என்றால் நான் ஒரு பேச்சாளனாக என்னை கூப்பிட்டு வந்தேன் என்பதெல்லாம் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. சண்டை பிடித்து அதை பார்க்க வந்தேன். அப்படி வந்த பொழுதுதான் நான் முதல் கம்பன் அடிப்பொடியை சந்தித்தேன். நான் அதற்கு இடையிலே ஒன்றை சொல்ல வேண்டும். கம்பன் அடிப்பொடியையும் என்னுடைய குருநாதரையும் நான் சந்தித்தது அந்த ஆண்டிலே 81ஆம் ஆண்டு தமிழராட்சி மாநாட்டின் போது தான் நான் சந்தித்தேன். ஆனால் அதற்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முதல், அது நடக்கிற பொழுது எனக்கு ஒரு 24 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அந்த 2 பேரையும் என்னுடைய குருநாதர்களாக நினைத்து நான் தவம் இருந்திருக்கிறேன். அதுதான் நான் உண்மை. இந்த தலைமுறைக்கு ஏதாவது சொல் என்று சொன்னார்கள். சொல்வதானால் நான் ஒன்றை சொல்வேன். இந்த கம்பன் குடும்பங்களுக்குள்ளே கால் வைக்கிற பொழுது நாங்கள் என்று நான் என்னை சொல்லுகிறேன், நாங்கள் எப்படி வைத்தோம் என்றால் ஒரு கோயிலுக்குள்ளே கால் வைக்கிற உணர்ச்சியோடு தான் இந்த கம்பன் கழகத்துக்குள்ளே கால் வைத்தோம். எல்லாரையும் குறை சொல்லாவிட்டாலும் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு சில பேர் சினிமா தியேட்டருக்குள்ளே கால் வைக்கிறது போல கம்பன் கழகங்களுக்குள்ளே கால் வைக்கிறார்கள். அதுதான் அந்த தலைமுறைக்கும் இன்றைக்கு இருக்கிற பல பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்று கருதுகிறேன். கம்பன் கழகத்திலே கம்பனை படிக்கவில்லை, வாழ்க்கையை நான் படித்தேன். முதல் தரம் நான் கப்பலிலே வருகிறேன், ராமேஸ்வரத்துக்கு வந்து அதுக்கு பிறகு காரைக்குடிக்கு போக வேண்டும். தமிழராட்சி மாநாட்டுக்கு வந்த பொழுது எனக்கு மாநாடு பார்க்குற நோக்கமே இல்லை. எனக்கு என் கம்பனடி பொடியை பார்க்க வேண்டும், என் குருநாதரை பார்க்க வேண்டும். அது நான் பார்த்த மாநாடுகளிலே மிகப்பெரிய மாநாடு. மதுரை நிரம்பி வழிந்தது. சாப்பிடுவதற்கு சாப்பாடுக்கு கூட தட்டுப்பாடு. அவ்வளவு ஒரு பெரிய கூட்டத்தை நான் அதற்கு முன்பு பார்த்ததில்லை. மாநாடு நடத்துகிற மண்டபங்களை பார்த்தால் 40,000 பேர் 50,000 பேர் உட்காருகிற மண்டபங்கள். இதுக்குள்ளே நான் எப்படி கம்பனடி பொடியை தேடுவேன், ராதாகிருஷ்ணன் ஐயாவை தேடுவேன் என்று நான் ரொம்ப சிரமப்படுகிறேன். அப்போது மூவேந்தர் அரங்கு என்று ஒரு அரங்கு, அந்த அரங்கிலே தான் அந்த மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. அங்கே நான் வருகிறேன். அங்கே ஒரு பெரிய மேடை என்றால் இந்த மண்டபத்தை விட உயரமாக இருக்கும். படியில் ஏறி போக வேண்டும் மேடைக்கு பின்புறத்திலே ஒரு பெரிய இடம். அந்த இடத்துக்குள்ளே தான் இந்த முக்கிய பிரமுகர்கள், பேச்சாளர்கள், அறிஞர்கள் எல்லாம் உட்காருவார்கள். அதற்கு போலீஸ்காரர்களை போட்டு காவல் வைத்திருந்தார்கள். கூட்டம் அதற்கு மேடைக்கு முன்னாலே. எனக்கோ எப்படியும் கம்பனடி பொடியை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் தூண்ட நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் அந்த வாசல்லையே, போலீஸ்காரர் ஒருவரையும் உள்ளே விடுகிறார் இல்லை, நான் வாசல்லையே காவல் நிற்கிறோம். யாரோ ஒருத்தன் உள்ளே போக ஒரு போலீஸ்காரன், இந்த காவலுக்கு நின்ற போலீஸ்காரன் அவனுக்கு பின்னால் ஓடினார். இதுதான் சந்தர்ப்பம் என்று நான் அதற்குள்ளே ஓடிப்போய் அறிஞர்கள் இருந்த அந்த இருக்கைகளுக்கு பின்னாலே நின்று கொண்டேன். நீ ஓடினாயா என்று நீங்கள் எல்லாம் ஒரு ஆச்சரியமாக பார்ப்பது தெரிகிறது. அப்போ ஓடக்கூடியதாக இருந்தது. ஓடிப்போய் பின்னாலே நின்றேன். அதில் இருந்தவர்களை கேட்டேன், கம்பனடி பொடி இருக்கிறாரா, இங்கே எங்கேயாவது இருக்கிறா? எனக்கு அவருடைய தோற்றம் கூட தெரியாது. சட்டை போட்டிருக்க மாட்டார், இது ஒன்று தான் தெரியும். அப்போது கேட்ட உடனே சிலர் சொன்னார்கள், மேடையிலே இருக்கிற அறிஞர்களோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த மேடையில் கிட்டையும் நாங்கள் போக முடியாது. ஒரு பையன் இந்த மேடைக்கு இந்த கூல்ட்ரிங்க் எடுத்துகிட்டு போகிறான். போய் மேடையிலேருந்து வர்றான். மெல்ல அவனை கிட்டடியில் போய் ஒரு துண்டிலே கையில் இருந்து ஒரு பழைய பேப்பரில் இலங்கையிலே இருந்து வந்திருக்கிறோம், கம்பன் கழகம் தொடங்கி இருக்கிறோம், ஐயாவை பார்க்க வேண்டும் என்று எழுதிவிட்டு அவன்கிட்ட கொடுத்து, மேடையிலே ஒருத்தர் இருக்கிறார், சட்டை போட்டிருக்க மாட்டார், அவரிடம் கொடு என்றோம். இது என் அனுபவ பதிவுக்காக இதை சொல்கிறேன். அது
எங்களுடைய அதிர்ஷ்டம் அது போய் அவர் கையிலே சேர்ந்து விட்டது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். அது அந்த 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 கடிதம் போய் கிடைத்த ஒரு 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 சில நிமிஷங்களுக்குள்ளே அந்த மகாமலை மேடையிலே இருந்து படிப்படியாக இறங்கி வந்ததை நான் கண்டேன். ஏதோ அலுவலாக வருகிறார் என்றால் இல்லை, எங்களை காணத்தான் வந்திருக்கிறார். படியிலேயே போய் அவர் காலிலே விழுந்து நாங்கள் கும்பிட்டோம். அந்த படியிலே அவர் கீழே வரக்கூட இல்லை, விழுந்து கும்பிட்டோம். எங்களுக்கு அப்பொழுது சபையெல்லாம் மறைந்து போய்விட்டது. பின்னாலே இருந்த அறிஞர்கள் தெரியவில்லை, முன்னாலே இருந்த மேடை தெரியவில்லை. அவர் காலிலே விழுந்து கும்பிட்டோம். அவர் அந்த படியிலேயே உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்து விட்டு வாழ்த்தி தன்னுடைய முகவரி எழுதி, கம்பன் விழா வருகிறது, நான் அழைப்பு அனுப்புவேன், வாருங்கள் என்று சொன்னார். இது மட்டும்தான் சந்திப்பு. அதற்கு பிறகு அழைப்பு வந்தது, கம்பன் விழாவுக்கு அழைப்பு வந்தது. அப்போ தான் நான் சொன்னேன், கப்பல் ஏறி வருகிறோம் மதுரையிலே. மதுரைக்கு வந்து அங்கே இருந்து காரைக்குடிக்கு போக வேண்டும், பெரிய நீண்ட பயணம். ராமேஸ்வரம் வந்து மதுரை வந்து போகிறோம். அப்போ வந்து பார்த்தால் போகிற வழி இரவு 7 மணி 8 மணி, அடுத்த நாள் விழா, இரவு 7 8 மணி ஆகிவிட்டது. அப்போ பசி, சாப்பிட வேணுமே, அங்கே ராத்திரியில் போனால் சாப்பாடு இருக்குமோ தெரியாது என்று அதில் பஸ் நின்ற இடத்துல இறங்கி ஒரு கடையிலே சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு போனோம். போய் காரைக்குடி மண்டபத்துக்கு சேர்ந்து விட்டோம். அங்கே சேர்ந்தால் கம்பனடிப்படி இருக்கிறார், இஸ்மாயில் சார் இருக்கிறார், எல்லாம் பெரிய பெரிய மலைகள். காக்கு கோதண்டராம கவுண்டர் இருக்கிறார், அருணகிரி இருக்கிறார், உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். எங்களை கண்டவுடனே கம்பனடி பொடிக்கு அப்படி ஒரு ஆனந்தம். நாங்கள் சின்ன பையன்கள், ஆனந்தம். ஏனென்றால் கம்பனை தேடி நாங்கள் வந்து விட்டோம் என்ற மகிழ்ச்சி அவருக்கு. எங்களை கண்டவுடனே வாங்கப்பா போய் சாப்பிடுங்கப்பா என்றார். இதுதான் முதல் வார்த்தை. நாங்கள் அதை ஒரு கூச்சங்காரணமாக நாங்கள் வர்ற வழியிலே சாப்பிட்டு வந்து விட்டோம் என்று ஒரு வார்த்தை சொன்னோம். அந்த நிமிஷமே கம்பனடி பொடிக்கு கோபம் வந்தது. அது ஒரு ருத்ரமூர்த்தி. அப்படி கோபம் வந்தது. கோபம் வந்து என்னை எனக்கு அந்த வார்த்தை இப்போவும் காதல விழுகிறது. பாவிகளா, இதை நீங்கள் பண்ணலாமா என்றார். கம்பன் சபைக்கென்று வந்துவிட்டு கடையிலே சாப்பிட்டு வந்துவிட்டு சொல்லுகிறீர்களே, இது கம்பனுக்கு நடக்கிற அவமரியாதை இல்லையா என்று என்னை திட்டினார். அவருடைய திட்டு வாங்குகிறது தான் நான் அவரிடம் கேட்ட முதல் ஆசீர்வாதம். இப்படித்தான் கம்பன் கழகம் இயங்கி வந்தது. என்னும் ஒரு செய்தி சொல்லி முடித்து விடுகிறேன். கம்பனடிப்பொடி அவர்கள் மறைந்து விட்டார். அதற்கு மறைவதற்கு முதல் விழா நடக்கிறது. நாட்டரசன் கோட்டையிலே நிறைவு நாள் நிகழ்ச்சி. அவருக்கு மூச்சு இழுக்கிறது. அப்பவும் கடைசியிலே தானே கம்பன் வாழ்த்து சொல்ல வேணும் என்று சொல்லுகிறார். கஷ்டப்பட்டு சொல்லுகிறார். நிற்கக்கூட முடியவில்லை, உட்கார்ந்து விட்டார். அதான் நான் அவரை கடைசியாக உயிரோடு பார்த்தது. பிறகு நாங்கள் போய்விட்டோம், மறைந்து விட்டார். மறைவுக்கெல்லாம் நாங்கள் வர முடியவில்லை. அந்த கம்பனடிப்பொடி மறைந்த பிறகு முதல் கம்பன் விழா ராமேஸ்வரத்திலே நடந்தது. அந்த ராமேஸ்வரத்திலே வந்த விழா, எனக்கு அந்த நிகழ்ச்சி இப்போ நினைத்தாலும் என் நெஞ்சு உருகும். இப்படி பெரிய கூட்டம் அல்ல ராமேஸ்வரத்து விழா கூட்டம். ஆனால் முக்கியமானவர்கள் எல்லாம் இருந்தார்கள். கோதண்டராம கவுண்டர் இருக்கிறார், மலை போல அவர் தான் மலை, அப்படி இருப்பார் தோற்றத்திலே. ஒரு பக்கம் அருணகிரி சார் இருக்கிறார், பேராசிரியர் எங்கள் ராதாகிருஷ்ண ஐயா, எல்லாம் அறிஞர் கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்படி உட்கார்ந்திருந்தால் மங்கள விளக்கேற்றுகிற நேரம் வந்து விட்டது. யாரும் அந்த விளக்குக்கு கிட்ட போக பயப்படுகிறார்கள். ஒருவர் எல்லாரும் அவர் அந்த பக்கம் நிற்கிறார், இவர் இந்த பக்கம் நிற்கிறார். ஏனென்றால் வழக்கமாக அந்த மங்கள விளக்கேற்றுகிற காரியத்தை கம்பனடி பொடி தான் செய்வார். அவர் தான் வந்து விளக்கேற்றி கம்பன் விழாக்களை ஆரம்பித்து வைப்பார். அப்போது யாராவது ஏற்றுவார்கள் என்றால் எல்லாரும் பேசாமல் நிற்கிறார்கள். பார்த்தால் எல்லாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது. எங்கள் குருநாதர் பேராசிரியர் பார்த்தார். பார்த்துட்டு கடகடன்னு வேகமாக நடந்து வந்தார். வந்து கோதண்டராம கவுண்டர் உட்கார்ந்துருந்தார். அவருக்கு பக்கத்தில் போய் நின்று, அண்ணா என்ன பார்த்துட்டு இருக்கேள், போங்கோ, நீங்கள் தான் இனி இந்த குடும்பத்துக்கு மூத்தவர் என்று சொல்லிவிட்டு இவர் அழுதார். அதை கேட்டு அவர் அழுகிறார். அந்த சபையே அழுதது. எனக்கு அப்போ தான் நான் ஒன்றை தெரிந்து கொண்டேன். கம்பன் குடும்பம் என்பது, கம்பன் கழகம் என்பது ஒரு இலக்கிய அமைப்பல்ல. கம்பன் கழகம் என்பது ஒரு குடும்பம் என்பது எனக்கு தெரிந்தது. ஒரு வீட்டிலே ஒரு மூத்தவரை இழந்து விட்டால் அந்த வீடு எப்படி பரிதவிக்குமோ, அவர் செய்த காரியத்தை நாங்கள் எப்படி செய்வோம் என்று தடுமாறுவார்களோ, அப்படி தடுமாறி நின்ற பெரியவர்களை பார்த்து வளர்ந்தது தான் எங்களுக்கு கிடைத்த கம்பன் அனுபவம். கம்ப நந்தவனத்திலே இப்படி எத்தனையோ அனுபவங்களை நான் பெற்றுக்கொண்டேன்.
அந்த அனுபவங்களிலே ஒரு கூறு நேரத்தின் அருமை கருதி இப்பொழுது சொல்லி இருக்கிறேன். இனி அண்ணா அவர்கள் அந்த பொறுப்பை பார்த்து கொள்வார். வணக்கம். ஜெயராஜ் அவர்கள் அன்றைய கம்பன் விழாக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினைவூட்டினார். காக்கு கோதண்டராம கவுண்டர் கள்ளிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் பெரிய நில ஏகப்பட்ட நிலம், அவருடைய நிலம். பரம ரசிகர் அவர், காக்கு கோதண்டராம கவுண்டர். ஜெயராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி அப்போல்லாம் கம்பன் விழான்னு சொன்னால் வரிசையாக பாய் போட்டிருப்பார்கள். விழா இது மாதிரி மண்டபத்தில், எந்த மண்டபத்தில் நடந்தாலும் வரிசையாக பாய் போட்டிருப்பாங்க. காக்கு கோதண்டராம கவுண்டர் ரொம்ப வசதி, மெத்தையும் சேர்த்து போட்டிருப்பார் அவருடைய வீட்டில் வர்ற பேச்சாளர்களுக்கெல்லாம். விழா முடிஞ்சதுக்கப்புறம் கீவாஜா, சா கணேசன் ஐயா, ராதாகிருஷ்ணன் எல்லாரும் அப்படியே படுத்துக்கிட்டு ஸ்ரீரங்கம் பெருமாள் மாதிரி இப்படி தலைக்கு கை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை பேசுவார்கள். அதில் கொஞ்சம் சென்சார் பண்ண வேண்டிய விஷயங்களும் வரும். எனக்கு தெரிஞ்ச பேச்சாளர்கள் மேடையில் பேசுகிறத விட மேடை முடிஞ்சு கீழே பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சாதான் நிறைய விஷயம் கிடைக்கும். அதை விட நிறைய பேரை பற்றி விஷயம் கிடைக்கும். அது அதோட ரொம்ப முக்கியம். சார், அப்படி ஒரு குடும்பம்தான். எனக்கு தனி ரூம் கொடு, என் ரூமில் இன்னொருத்தர் தங்கக்கூடாது, எவனும் அந்த ரூமில் வந்து என்னோடதில் ஏசி இருந்ததுன்னா அந்த ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி எல்லாம் பேச்சாளர்களுக்குள்ளே ஈகோ கிடையாது. எல்லாரும் மொத்தமாக ஒரு ஹாலில் பாய போட்டு அதில் அப்படியே மெத்தையை போட்டு கல்யாண வீடு மாதிரி நடக்கும். சாப்பாடு, வெத்தலைப்பாக்கு, பேச்சு, அரட்டை. அப்போ நாங்கள்லாம் கையை கட்டிக்கிட்டு ஒரு ஓரமாக, இந்த தன்னார்வர்கள் இப்போ வராங்க பாருங்கள் பசங்க, சின்ன பிள்ளைங்க, அது மாதிரி ஒரு ஓரமாக உட்காந்து ரசிப்போம். ஆசா பேசுவார், கொஞ்சம் கெட்ட வார்த்தையும் வரும் சேர்ந்தவர், சேர்த்து பேசுவார். அதாவது பேச்சில் ஒரு உற்சாகம், தமாஷில் அப்படியே. இதெல்லாம் பார்த்து நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். இதே இடத்துல நடந்த ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? ஆசா ஒரு விஷயம், சிறிய பாத்திரங்களை பற்றி பேசணும். மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நின்றுக்கிட்டு ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட கேட்டார், குடுமி, அப்படி தான் கூப்பிடுவார், குடுமி அது யாரை பற்றிடா, அது எங்கடா வருது அப்படி. உடனே ஒரு முணு என்னமோ ஒன்று சொன்னார். இதான் மேடைக்கு வந்தார். ஒரு 1/4 மணி நேரம் வெளுத்து வாங்குறாரு ஆசா. அதை பேசிட்டு இறங்கி வரும்போது அங்கேயே நின்றுக்கிட்டு ராதாகிருஷ்ணன் சார் சொன்னார், தப்பு, நான் மாற்றி சொன்னேன் உனக்கு. ஏண்டா என் மானத்தை வாங்கிட்டேன், ஏண்டா அப்படி பண்ண அப்படின்னு. உன்னை கூப்பிட்டா வீட்லேயே புத்தகத்தை எடுத்து படிக்காமல் நீங்கள் வருவே, உனக்கு ஒருத்தர் சொல்வானே, வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர மாட்டியா, அது என்னன்னு பார்க்க மாட்டியா, அதுக்காகத்தான் வேணும்னு பண்ணேன்னு. நீங்கள் அவங்களுடைய விளையாட்டு, நட்பு, அன்பு, ஏன்னா என் மானத்தையே வாங்கிட்டியாடா, என்ன நினைப்பா, நீ எது கொடுத்தாலும் பேசுவ, எதை பற்றி வேணாலும் பேசுவ, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் வந்து நட்பு, விளையாட்டு, கேலி, கிண்டல் இத்தனையும் பார்த்து. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லணும், மனதில் இம்மியளவும் பொறாமை கிடையாது. யார் மேலேயும் யாருக்கும் பொறாமையே கிடையாது. சார், இங்கே தலைவராக இருக்கிற MM இஸ்மாயில் ஐயா இருந்தபோது ஆசா கூப்பிடுறதே வேடிக்கை, சாஹிபே, அந்த சாஹிப் கூப்பிடு அப்படிம்பார். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமெசி, எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இவையெல்லாம் பார்த்து கண்ணால் வளர்ந்துருக்கிறோம், இவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு குடும்பம் மாதிரியே நடக்கும். காக்கு கோதண்டராம கவுண்டர் நாளை லிஸ்ட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன், அவர் பேர் இல்லைன்னு நினைக்கிறேன், நாளைக்கு போட்டிருக்கிறது இல்லை. காக்கு கோதண்டராம கவுண்டர், காக்கு கோதண்டராம கவுண்டர் எப்படின்னா, PG கருத்திருமன் அவர்கள் கம்பராமாயணத்துக்கு நிறைய காரியம் பண்ணார். அந்த கருத்திருமனுடைய அதை ஒட்டி வந்தவர் காக்கு கோதண்டராம கவுண்டர். காக்கு கோதண்டராம கவுண்டர் எவ்வளோ பெரிய ரசிகருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. சாப்பாடு சமையல் பண்ணி அவர் வீட்டில் பரிமாறுவாங்க. கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, கொத்தமல்லியை அப்படியே ஒரு கட்டாக கட்டி ரசத்தில் போட்டுடணும். அந்த கொத்தமல்லி கட்டை அவருக்கு இலையில் போடணும். போட்டால் என்னமோ சில பேர் சிலது சாப்பிட்டுக்கிட்டே சைட் டிஷ் சாப்பிட்ற மாதிரி ஒரு 2 செகண்டுக்கு ஒரு தடவை அந்த கொத்தமல்லி கட்டை அப்படி எடுத்து அப்படி ஒரு உறிஞ்சிட்டு திரும்பி வைப்பார். அந்த கொத்தமல்லி நறுமணம், அந்த ரசம், ரசிகர். ஆனால் வெறும் உணவில் மட்டும் ரசிகர் இல்லை, ஒரு கவிதையை எடுத்துக்கொண்டாலும் காக்கு கோதண்டராம கவுண்டர் பெரிய நிலக்கிழார்.
ஆனால் அந்த கவிதையை அவர் அனுபவிக்கிற அனுபவம் இருக்குது பாருங்க, அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நல்ல குடும்ப உணர்வுகளோடு வளர்ந்தார்கள். அப்புறம் கம்பன் விழா அப்படின்னு சொன்னால் அதனுடைய சிறப்பு எங்களுக்கு எப்படி பாதிச்சுதுங்கிறத சொல்லணும். காரைக்குடி கம்பன் விழா பட்டி மண்டபத்தை ஆல் இண்டியா ரேடியோ ஒலிபரப்பு பண்ணுவாங்க, நேரடி ஒலிபரப்பு பண்ணுவாங்க. எப்படி தவம் இருந்து கேட்போன்னு நினைக்கிறீங்க? ரேடியோ பக்கத்தில் போய் உட்காந்துக்குவோம். அந்த ரேடியோவில் அங்கே நடக்கிற விவாதம் இருக்குது பாருங்கள், அப்படியே லைவாக போகும். முதல்ல ஒரு செட்டு, அதுக்கப்புறம் வடிகட்டினவங்க மறுபடியும் மறுநாள் பேசுவாங்க. அந்த காலை விவாதம் முடிஞ்சு யார் ஜெயிச்சா அப்படின்னு தெரியறது எலெக்ஷன் ரிசல்ட் கேட்குற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய புல்லரிப்பை உண்டு பண்ணும். ஜடாயுவா கும்பகர்ணனா அப்படின்னு ஒரு தலைப்பை எடுத்து, அப்போது எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு பெரியவர் இருந்தார், இன்னொரு பாப்பையா அவர்கள்லாம் கூட அணியில் பேசுவாங்க அந்த காலகட்டத்தில். அந்த மாதிரியாக அந்த பட்டிமண்டபம் வந்து காரைக்குடியில் நடக்கும். விஷயம் அப்படிங்கிறது அவ்வளவு ஆழமாக இருக்கும். ஆழமான செய்திகளை அவ்வளவு சரளமாக அவங்க பேசி காட்டுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு முன் ஏறு. அதை பார்த்து தான் சுலபமாக கடினமான விஷயங்களை எப்படி பேசுறது அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக்கிட்டோம். இப்போ நான் எனக்கு மனசில் இருக்கிற ஒரு கருத்தை தம்பிக்கு ஜெயராஜ் அவர்களுக்கு சொல்லணும். திருப்பி திருப்பி என்னுடைய கணக்கு, கம்பன் விழான்னு சொன்னால் ஒரு 200 அல்லது 250 பாட்டு தான் திரும்ப 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 மேடையில் சுற்றுது. அதை நாம் எப்படி மாற்றலாம்? அதை நம்ம மாற்றணும். இப்படி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலையாவது இதுவரையில் பேசப்படாத ஒரு பாடலை எடுத்து நீங்கள் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பேசி அந்த புதிய பாடலை எப்படி சிந்திக்கிறது அப்படிங்கிற மெத்தடை வருகிற தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் ஆழமான கல்வி உடையவர்கள். அப்போது திரும்பி திரும்பி நம்ம பிள்ளைங்க பாருங்கள், ஏற்கனவே மேடையில் ஹிட்டான அதே கம்பராமாயண பாட்டை மையோ மரகதமோ இப்படியே ஒரு ஒரு 200 பாட்டு தான் திரும்பி திரும்பி வருது. அதை மாற்றி இன்னும் கம்பனில் எவ்வளவோ ஆழமான புதையலெல்லாம் இருக்குது, அவைகளை நாம் எடுத்து மேடைகளுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணலாம். அது இன்னும் பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் கம்பனை மாடர்ன் தலைமுறைக்கு கொண்டு போகிறது. ஜஸ்டிஸ் கூட என்ன கேட்டாங்க, ஐயா ஈரோட்டில் நாங்களும் ஒரு கம்பன் கழகம் தொடங்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணுறது, இளைய தலைமுறைக்கு நாம் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை சார், நான் இப்படி பேசுகிறேன்னு தயவுசெய்து வருத்தப்படாதீங்க. மொராலிட்டி அப்படிங்கிறது வேணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் இன்றைய தலைமுறையில் இளைய தலைமுறை எவ்வளோ பேர் வேணும்னு சொல்லுவாங்க? ஒரு காலேஜில் ஒரு பகுதியில் HIV பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு ஸ்கூல் குழந்தைங்க இப்போ சாப்பிட்ற அந்த 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 யூனிஃபார்மோட 9th அல்லது 10th படிக்கிற யார் பெண் பிள்ளைகள் அந்த சாப்பிட்ற ஃபோட்டோ வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லாத்தையுமே அலட்சியமாக நினைக்கிறாங்க. எல்லாத்தையுமே அலட்சியமாக ஒரே ஒரு கேள்வி வச்சுருக்காங்க, எது சொன்னாலும் ஸோ வாட் ஸோ வாட், இப்போ என்னங்கிறதுக்கு, இப்போ அதுக்கு என்னங்கிற இவ்வளோதான் கேள்வி. நாங்கள்லாம் ஐயோ போது 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 உங்களை பற்றியெல்லாம் இங்கே யாரும் கேட்கல. இன்றைய தலைமுறை அப்படி தான் இருக்குது. அப்போது அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியம். வளருகிற தலைமுறைக்கு கம்பன் முக்கியங்கிறதுல குறைஞ்சபட்சம் 2 விஷயத்தையாவது சொல்லணும். மொராலிட்டி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்ங்கிறத ராமனை விட ஒரு கேரக்டர் இந்த உலகத்துக்கு விளக்கி சொல்ல முடியுமா? அப்போ அவன் மனசில் பதியணும். இல்லை எப்பா உன் மனசில் பதிகிற ஹீரோ மொராலிட்டி உள்ளவனாக இருக்கணும்ப்பா. ராமனுக்கு மொராலிட்டி இருந்தது. இந்த கான்செப்டையாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும். வேல்யூஸ், லைஃப்பில் இருக்கிற வேல்யூஸ், இதை கொண்டு போகிற மாதிரி இலக்கியத்தை அனுபவித்தல் என்கிற அந்த கோட்பாட்டை தாண்டி வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை கம்பனிடமிருந்து கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற நெறிமுறைக்கு இளைய தலைமுறைக்கு கம்பனை அழைத்து கொண்டு போகிற பணிகளை நான் ஏன் ஜெயராஜ சொல்கிறேன், இதை நான் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால், ஸ்லோலி ஐ எம் ரிட்டையரிங், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சில பேர் என்னை அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் கவலைப்பட வேணாம், நானே கிளம்புற ஐடியாவில் தான் இருக்கிறேன். என்னை அனுப்புறதுக்கெல்லாம் யாரும் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்லோலி எங்களுக்குன்னு ஒரு சில லிமிட்டேஷன் இருக்குது. ஸ்லோலி நாங்கள் அப்படியே மெதுவாக நகர வேண்டியது தான். ஸோ அடுத்து வளருகிறவர்கள் அந்த விஷயத்தில், அதாவது மொராலிட்டி, எத்திக்ஸு, கல்ச்சர்,
இதெல்லாம் கம்பனுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பெரியவங்களை மதிக்கிறது, குருவை மதிக்கிறது, தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுக்கறது, இந்த விஷயங்களை எல்லாம் கம்பனில் நம்ம இன்னும் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி தம்பி அவருடைய கருத்தை சொல்லட்டும், பிறகு நீதியரசர் தன்னுடைய சமப் சொல்லி நம்ம இந்த விழாவை சிறப்பாக முடிவு பண்ணலாம். மீண்டும் ஒரு தரம் சபையை வணங்கி மகிழ்கிறேன். சுகியண்ணா அவர்கள் பேசின பொழுது 2 எண்ணங்கள் வந்தன. அதிலே ஒன்று, அவர் பழைய கம்பன் விழாக்களை பற்றி சொன்ன ஒரு செய்தி. அப்போதிருந்த பெரும் பேச்சாளர்களுக்கு இடையிலே இருந்த ஒரு உறவு முறை, போட்டியற்று பொறாமையற்று தமிழை தமிழுக்காகவே நேசித்த ஒரு தலைமுறை இருந்தது என்று சொன்னார்கள். அது 100% உண்மையானது. பழைய காலத்திலே வீட்டிலே இருக்கிற வயதானவர்கள் தங்கள் அனுபவத்தை சொல்வார்கள். ஏனென்றால் புதிய தலைமுறை அப்பொழுதுதான் அந்த அனுபவம் நோக்கி நகரும். இன்றைக்கு கூட சென்னை கம்பன் கழகம் என்னையும் சுகியண்ணாவையும் இருந்து அனுபவங்களை சொல்லச் சொன்னதிலே இருந்து நாங்கள் தான் இந்த குடும்பத்தின் வயதானவர்களாகி இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டு இதை சொல்லுகிறேன். ஒரு முறை காரைக்குடி கம்பன் விழாவிலே, அந்த நாட்களிலே 3 நாட்கள் விழா நடைபெறும் காரைக்குடியிலே. கடைசி நாளிலே நாட்டரசன் கோட்டையிலே நிகழ்ச்சி நடத்துவார்கள். அது ஒரு அறிவு வேள்வியாக அந்த நிகழ்ச்சி இருக்கும். நிறைய பேர் இல்லை, ஒரு 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 கிடுகு பந்தல் போட்ட அந்த பந்தலுக்குள்ளே ஒரு 100, 200, 250, 300 பேர் இருப்பார்கள். ஆனால் அத்தனையும் சிங்கங்கள். ஒரு முறை அதிலே கடைசியாக பெரும்பாலும் எங்களுடைய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா தான் பேசுவார். நான் போன காலங்கள் எல்லாம் அவர் தான் பேசினார். அப்படி ஒரு முறை கடைசி நாளிலே கடைசி பேச்சு ஐயா பேசுகிறார். கீழே அப்போல்லாம் சேர் போட்டு எல்லோரும் கீழே, அண்ணா சொன்னது போல் எல்லோரும் கீழே உட்கார்ந்திருப்பார்கள். அப்படி உட்கார்ந்திருந்த பொழுது எல்லாரும் யாராண்டால் கம்பன் அடிப்படி உட்கார்ந்திருக்கிறார், ஆசாயா உட்கார்ந்திருக்கிறார். எனக்கு ஞாபகத்தை வைத்து சொல்லுகிறேன். அது பிறகு புலவர் இருந்தார், எஸ் ராமகிருஷ்ணன் இருக்கிறார். இப்படி ஒரு பெரும் கடல்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பேசுகிறார். அன்றைய பேச்சிலே அவர் செய்த வேலை என்னவென்றால், அபூர்வமான ஒரு பாட்டு. அண்ணா சொன்னார்களே ஒரு புது புது பாடல்கள் வர வேண்டும் என்று. அபூர்வமான ஒரு பாட்டு, அதிகம் ஒருவரும் மேடையிலே பயிலாத ஒரு பாட்டு. அந்த பாட்டிலே கம்பன் என்ன செய்கிறார் என்றால், ராமனை திருமாலாக வர்ணிக்கிற பாடல். இந்த பாடலை ஐயா எடுத்து அடியடியாக அப்படியே சொல்லாக விரிக்கிறார். ராமனை இது திருமால் என்ற அந்த காட்சி கொடுக்கிற அந்த அமைப்பை விரித்து சொல்லத் தொடங்குகிறார். எல்லாரும் மெய்மறந்து கேட்கிறார்கள். அப்பொழுது தமிழ்கடல் ராமராசன் என்று ஒரு தமிழறிஞர் இருந்தார், வைஷ்ணவர், நெற்றி நிறைய நாமத்தோடு இருப்பார். கம்பனடி எப்படி சொல்வார், தமிழ் நூல்கள் முழுவதும் அழிந்து விட்டாலும் பரவாயில்லை, இவர் இருந்தால் எல்லா நூல்களையும் எழுதி கொள்ளலாம் என்று சொல்கிற அளவுக்கு தமிழ் நூல்களை ஆட்சிப்படுத்தி வைத்திருந்த ஒரு பெரும் புலவர். அவரும் ஒரு மூலையில் உட்கார்ந்திருக்கிறார். ராமனை திருமாலாக சொல்லுகிற பாடலை ஐயா விரிக்க விரிக்க அவருக்கு ஆனந்தம் தாழவில்லை. அவர் ஒரு உண்மை வைஷ்ணவர். தன்னை மறந்து அகங்காரம் பண்ணுகிறார். ஆகா ஆகா என்று தன்னை மறந்து பேசுகிறார். இந்த பக்கம் இவர்களெல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவருக்கு இவர்களை பற்றியெல்லாம் எண்ணமே இல்லை. அந்த பாடலை கேட்டு கேட்டு வாய் விட்டு சத்தம் போட்டு ஆகா ஆகா என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த பாடலுடைய கடைசி வரிக்கு எங்கள் ஐயா வந்தார். அதில் தான் அந்த ராமனை திருமாலாகவே சொல்லுகிற வரி. எனக்கு அந்த பாட்டு கூட மறந்து போய்விட்டது, மாது அண்மையிலே நினைப்பூட்டினார். அந்த அடியை சொல்லி கொண்டு வந்து கடைசியிலே ஐயா அப்படி அந்த உச்ச ஸ்தாயிக்கு போய் அந்த ராமன் தான் திருமால் என்று சொல்லுகிற அந்த அடியை வந்து சொன்னார். சொல்லிவிட்டு சொன்ன உடனே அவருக்கு தாங்கவில்லை, அழுகிறார். 2 கையையும் தூக்கி ஆகா ஆகா என்று சொல்லுகிறார். ஐயா ஒரு நிமிஷம் மௌனமாக நின்றுவிட்டு பிறகு சொன்னார், அவரையே பார்த்து சொன்னார், சார் இந்த பாட்டை போய் பிச்சைக்கையில் போட்டுட்டாங்க சார் என்றார். அப்போ தான் இந்த சென்னை கம்பன் கழக பதிப்பு வந்திருந்த காலம், புஸ்தகம் அதுக்கு பெரிய மதிப்பு இருந்த காலம். அந்த பாடலை பிச்சேர்க்கையிலே போட்டுட்டாங்க சார் என்று முறைப்பாடு வைப்பது போல இவரிடம் சொன்னார். புஸ்தகம் போட்டவர்கள்லாம் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறார்கள். கம்பன் இப்படி இருக்கிறார், ஆசாயா எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறார்கள். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ராமராசனுக்கு அது தாங்கவில்லை. அவர் என்ன செய்தார், கையலை இப்படி தூக்கி பாவிகள் நரகத்துக்கு போவார்கள் நரகத்துக்கு போவார்கள் என்றார்.
போட்டவர்கள் எல்லாம் முன்னாலே உட்கார்ந்து சிரித்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இது சாத்தியமா என்று நான் நினைத்து பார்க்கிறேன். ஏதாவது ஒரு குறை சொன்னால் அது பகையாக போய்விடுகிறது. தமிழ் மேல் கொண்ட அன்பினாலே அவர் திட்டின திட்டை அத்தனை பேரும் புன்னகையோடு கேட்டுக்கொண்டிருந்த காட்சி தான் அண்ணா அவர்களுக்கு சொன்ன செய்திக்கு, அதாவது போட்டி பொறாமை இன்றி அறிஞர்கள் இருந்தார்கள் என்ற அந்த செய்திக்கு இலக்கணமாக நான் கண்ட காட்சி என்பதை சொல்லி, அண்ணா சொன்ன அந்த கேள்வி மட்டும், அதற்கு மட்டும் பதில் சொல்லுகிறேன். புதிய புதிய பாடல்கள் வெளிவர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் என்னை பாராட்ட சொன்னார்கள் என்று எனக்கு தெரிகிறது. ஆனாலும் நான் சொல்வேன், அந்த காரியம் அவரால் தான் நடக்கக்கூடிய காரியம். அவருக்கு ஓய்வெடுக்க போகிறேன் என்ற பேச்செல்லாம் அவருக்கு இனிமேல் இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. ஏனென்றால் பிஞ்சு முத்தி இப்பொழுது பழமாகி கனிஞ்சு நிற்கிற நேரத்திலே பழத்தை கொண்டு போய் ஒழிக்கிறேன் என்று சொல்லுகிற உரிமை அவருக்கே கிடையாது. எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவர் கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் எல்லாம் ரசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். புதிய தலைமுறைக்கு கம்பனிலே விருப்பத்தை எப்படி உண்டாக்குவது என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். நான் ரொம்ப எனக்கு பெரிய ஆழமாக ஒன்றும் சொல்லவில்லை, என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன், வேறொன்றும் இல்லை. பேசுகிற பேச்சாளர்கள் இப்போ எல்லாம் என்ன ஆகிறது என்றால், பேச்சாளர்கள் தொகை நிறைய வந்து விட்டது. பேச்சாளர்களுக்கு நிறைய உழைப்பு கிடைக்கிறது, வசதிகள் கிடைக்கிறது. என் குருநாதர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பஸ்ஸிலே போய் படித்துத்தான் பேசினதை நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு எங்களுக்கு வாகனம் தருகிறார்கள், பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரூம் தருகிறார்கள். அதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் இப்பொழுது தருகிற பொழுது என் உள்ளம் அழும். இதை வாங்க வேண்டியவர்கள் வாங்காமல் போக நாங்கள் வாங்கி கொண்டிருக்கோமே என்று நான் நினைத்து கவலைப்படுவேன். சத்தியமாக சொல்லுகிறேன். நான் நினைக்கிறது ஒன்று, வேறொன்றும் இல்லை. பேச்சாளர்கள் நிறைந்து விட்டார்கள். ஆனால் பேச்சு சபை உள்ளத்துக்குள்ளே போகாததற்கு காரணம் பேச்சு அனுபூதியாக மாறாதது தான். 1000 நுட்பமாக ஒருவர் பேசுவதை விட ஒருவர் அந்த பேச்சை வாழ்ந்து காட்டிவிட்டால் புதிய தலைமுறை அதற்கு பின்னாலே வரும். அத்தகைய ஒரு சில பேர் தமிழை லட்சியமாக கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அவர் தம்பி சொன்னதுனால சின்ன யோசனை, 2 நிமிஷம். இப்போ கம்பன் கழகம் இது மாதிரி பிரம்மாண்டமான விழாக்கள் நடத்துவது ஒரு பக்கம் இருக்கட்டும், யாரெல்லாம் கம்பராமாயணத்தை ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களை ஒரு 10 நாள் ஒரு இடத்துல வர சொல்லி, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பேர் அறிஞர்கள், என்ன எங்களை ஒரு பொருட்டாக சொல்லலை, அதில் சோசோமி சுந்தரத்தினுடைய ஆழம், நம்ம ஞானசுந்தரம்லாம் இருந்தார், நழுவி போயிடுச்சு, கையில் கிடைக்க வேண்டியதெல்லாம் அப்படியே போயிடுச்சு. அப்போ இருக்கிறவங்க, ருக்மணி அம்மாட்ட இருந்த விஷயம் அவ்வளோ விஷயம். அப்போ இப்போ இளம்பெறை இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட சில விஷயம் இருக்குது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15 நாள் வளருகிற மாணவர்கள், இளைஞர்கள் ஒரு இடத்துல தங்க, இப்போ இருக்கிற ஸ்காலர்ஸ் எல்லாரும் வந்து கம்பனில் ஒவ்வொரு பகுதியை, இலக்கியம், சமயம், அதில் இருக்கக்கூடிய சொல்லாட்சி, அதில் இருக்கக்கூடிய இலக்கண விளக்கங்கள், வாழ்வியல் நெறிமுறைகள், இப்படி ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு 15 நாள் அல்லது 10 நாள் குறைஞ்சபட்சம் நீங்கள் பிள்ளைகளை ஒரு இடத்துல இருத்தி இருக்கிறவங்களை கொண்டு அவங்க செல்வத்தை அப்படியே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற முயற்சியை கம்பன் கழகம் செய்யணும். நான் அது வரைக்கும் வேணால் வேலையை பார்த்துட்டு அப்புறமா ரிட்டையர் ஆகிறேன்.